நம்ம சாப்டர் 48ல் இருக்கோம். ஜாவா டாட் யூட்டில் நம்ம இதில் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 சாப்டர் 15 சாப்டர் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா டாட் யூட்டிலில் இருக்கிற ஜென்ரல் கிளாஸஸு, அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் ஏபிஐஸு, அதை பேஸ் பண்ணி சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஜாவா டாட் யூட்டிலில் நம்ம ஜாவா டாட் யூட்டிலில் இருக்கிற ஜென்ரல் கிளாஸஸ் அதோட யூசேஜை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜை ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ். ஸோ இதுக்குள்ளே செட் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது, நிறைய இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் ஏபிஐ பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம், பட் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். கலெக்ஷன் ஏபிஐஸ் ஆஃப்கோர்ஸ் எவ்ரி திங் வி வில் லேர்ன். ஸோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் ஏபிஐ. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கிளாஸ் நம்ம எது பார்க்க போகிறோம்னா அந்த அரேஸ் கிளாஸ். அரேஸ் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸு ஜாவா டாட் யூட்டிலில் இருக்குது. இந்த அரேஸ் கிளாஸ்க்குள்ளே இது வந்து ஜாவா 1.2லேருந்து தான் இது வந்திருக்கு. இந்த அரேஸ் கிளாஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஸ்ட்ரக்சரில் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு மெத்தட்ஸ் வந்து இந்த அரேஸ் கிளாஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு பைட் அரே இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட் வந்து இந்த பைட் அரேக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் இந்த பைனரி சர்ச்சை யூஸ் பண்ணலாம். இட் வில் ரிட்டர்ன் தி இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த கீ இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி நிறைய ஓவர்லோடட் மெத்தட்ஸ் இருக்குது பைனரி சர்ச்சுக்கு. இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் இந்த பைனரி சர்ச்சே பார்த்திங்கன்னா நிறைய ஓவர்லோடட் மெத்தட்ஸ் இருக்குது. காப்பி ஆஃப் ஒரு அரேலேருந்து இன்னொரு இதுக்கு காப்பி பண்ணுறது, அரேக்கு காப்பி பண்ணுறது, காப்பி ஆஃப் ரேஞ்சை வச்சு காப்பி பண்ணுறது, டிபி ஈக்குவல்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரெண்டு அரேயோட கண்டென்ட்டுக்கு டீப் ஈக்குவல்ஸ் பார்க்குறது, டீப் ஹேஷ் கோட் கண்டுபிடிக்கிறது, ஈக்குவல்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபில் பண்ணுறது, அரேவை வந்து ஃபில் பண்ணுறது, இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் டேட்டா ஃபில் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கெல்லாம் மெத்தட்ஸ் இதில் இருக்குது ரெடிமேடாக. ஹேஷ் கோட், அரேயோட ஹேஷ் கோடை கண்டுபிடிக்கிறது. ஜாவா 8லேருந்து சில பேரலல் ஃபங்க்ஷனாலிட்டி வருது. ஜாவா 8ல் வந்து இந்த லாம்டா ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி சில பேரலல் ஃபங்க்ஷனாலிட்டி, பேரலல் ப்ரிஃபிக்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வருது. அதுக்கப்புறம் நிறைய பேரலல் சார்ட் இருக்குது பாருங்கள். ஸோ சார்ட்டுன்னு டேரெக்டாக ஒரு மெத்தட் இருக்குது, பேரலல் சார்ட்டும் இருக்குது. ஸோ பேரலல் சார்ட் வந்து இன்டர்னலாக த்ரெட்டு யூஸ் பண்ணோம். ஸோ த்ரெட்டு யூஸ் பண்ணி நிறைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸில் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது ஃபோர்க் ஜாயின் பூல் அப்படின்னு. அந்த ஃபோர்க் ஜாயின் பூல் யூஸ் பண்ணி இந்த பேரலல் சார்ட்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம ஜாவா 8ல் படிப்போம். ஜாவா 8ன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த ஃபோர்க் ஜாயின் போல் எப்படி ஸ்ட்ரீம் பேரலலைசேஷன் நடக்குது அதெல்லாம் வந்து அதில் படிப்போம். நார்மல் சார்ட்டும் இருக்குது. ஸோ இது சார்ட்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டர்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். அரேவை கம்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்றத அது நம்ம இப்போ பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஸ்ப்ளிட் இட்ரேட்டர்னு ஒரு புதுசாக ஜாவா 8ல் வந்திருக்கு. அரேலேருந்து நீங்கள் டேரெக்டாக ஸ்ட்ரீமையும் க்ரியேட் பண்ணலாம். அரே ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் டபுள் அரே போட்டிங்கன்னா ஸோ டபுள் ஸ்ட்ரீமு, இன் ஸ்ட்ரீமு, லாங் ஸ்ட்ரீம்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரீம் ஏபிஐயில் இதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் 2 ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. ஸோ அரே வச்சு ஒரு 1-2 எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் லைக் இது காப்பி ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த காப்பி ஆஃப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அரே இருக்குது. ஸோ இப்போ நம்ம காப்பி ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு அரேவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ காப்பி ஆஃப் இன்ட் அரே, ஸோ நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஒரிஜினல் அரே, அப்புறம் நியூ லென்த். ஸோ காப்பீஸ் ஸ்பெசிஃபை அரே ட்ரங்கேட்டிங் ஆர் பேடிங் வித் ஜீரோஸ் இஃப் நெசசரி. ஸோ த காப்பி ஆஃப் தி சேம் லென்த். ஸோ இப்போது நியூ லென்த்து, நான் இது லென்த்து தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அரேஸ் டாட் காப்பி ஆஃப், ஸோ ஒரிஜினல் வந்து 1, லென்த்து வந்து 1 டாட் லென்த்து, அதே லென்த்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் வில் கிரியேட் எ நியூ அரே. ஏன்னா அரே காப்பி வந்து கிரியேட் ஆகிடும்.
ஸோ அந்த அரே காப்பிக்கு வந்து நம்ம ஆக்சஸ் வாங்கிட்டோம். அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். எஸ்ஓபி போட்டுடலாம். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். java.utilன்னு கொடுத்துட்டேன். நான் com.utilன்னு கொடுத்துட்றேன். java.util நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே அந்த பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ப்ராப்ளம் சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நான் com.util கொடுத்துட்டேன். ஸோ நம்ம திருப்பி ரன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து காப்பி ஆகிடுச்சு. ஸோ இந்த array.copy இன்டர்னலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க, நம்ம உள்ள சோர்ஸ் கோடை போய் பார்க்கலாம். ஸோ இங்கே கர்சர் வச்சு F3 நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணேன்னா சோர்ஸ் கோட் உள்ளே போகுது. ஸோ இங்கே உள்ளே போனீங்கன்னா system.array_copy தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிமெம்பர் இன் java.langல நம்ம இந்த இதை பார்த்தோம், system.array_copy நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அட்லாஸ்ட் வந்து system.array_copy தான் வந்து நடக்கும். ஒரு அரே நான் வந்து காப்பி பண்ணணுன்னா system.array_copy வச்சு தான் பண்ணுவாங்க கடைசியில். ஸோ இந்த காப்பி ஆஃபே வந்து இன்டர்னலாக system.array_copy தான் வந்து கால் பண்ணுது டு காப்பி அண்ட் அண்டர்லைங் அரே. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் சார்ட்டிங் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ அரேஸில் சார்ட் மெத்தட் டைரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஒன்றை வந்து சார்ட் பண்ணலாம். சார்ட் பண்ணால் என்ன ஆகும்னா ஒன்னில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஅரேஞ்ச் ஆகிடும், சார்ட்டிங்கில் ரீஅரேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஒன்று வந்து ரீஅரேஞ்ச் ஆகிடும் இப்போது. ஸோ அதை ஒரு லூப்பில் நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ 1 ஆஃப் i இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுடலாம். ரைட், இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஆர்டர்லேயே வைக்கல ஆக்சுவலாக. ஸோ ஒன் அரே வந்து சார்ட் ஆகி உங்களுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு அவுட்புட் வருது. ரைட், ஸோ இது மாதிரி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர்லோடட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ சார்ட்டில் ஏகப்பட்ட ஓவர்லோடட் மெத்தட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது பாருங்கள் சார்ட்டில். அதே மாதிரி நீங்கள் பேரலல் சார்ட்டும் பண்ண முடியும். பேரலல் சார்ட் இன்டர்னலாக ஃபோர்க் ஜாயின் பூல் யூஸ் பண்ணி பேரலைஸ் பண்ணுவோம். நிறைய நம்பர்ஸ் இருந்ததுன்னா மல்டிபிள் த்ரெட்ஸில் வந்து அது இப்போ சார்ட்டிங் நடக்கும். ஸோ மல்டிபிள் த்ரெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்கள் மல்டி கோர் சிபியூ எல்லா கோரும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இந்த பேரலல் சார்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எப்போத்துலேருந்து கொண்டு வந்தாங்க, ஜாவா 8லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சார்ட்டிங்கில் இன்னொரு விஷயம் இருக்குது, கம்பேரேட்டர் அப்படின்னு, அதை பற்றி நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டர் இருக்குது பாருங்கள், இதை பற்றி நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வந்து ஆப்ஜெக்ட் சார்ட்டிங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் சார்ட்டிங் பண்ணலாம். ஸோ இங்கே நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன், கால் எம்ப்ளாயி. ஸோ ஏற்கனவே இது நம்ம ஜாவா 8ல் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதே இதை நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோடை அப்படியே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா 8ல் இதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ எம்ப்ளாயிக்குள்ளே வந்து 3 இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்குது, ஐடி, ஆர்க் நேம் அண்ட் சேலரி. 2 ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஐடி, சேலரி, ஆர்க் நேம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, 3 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து வாங்கின வேரியபிள்ஸை நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் அசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரெகுலராக கெட் செட்டர் மெத்தட் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது இதில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to create like 5 employees க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஒரு அரேவை க்ரியேட் பண்ண போகிறோம், எம்ப்ளாயி அரே. ஸோ எம்ப்ளாயி அரே, EMP அரே. ஸோ இந்த எம்ப்ளாயி அரேயோட லென்த் வந்து 5 சொல்லிட்டோம். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணணும், இந்த அரேஸில் ஆட் பண்ணணும். ஸோ அரே இண்டெக்ஸ் பொசிஷன் 0 will be equal to EMP. இல்லைன்னா நம்ம இப்படி கூட பண்ணலாம், ஸ்டாட்டிக் இனிஷியலைஸ் அரேஸ் பண்ணிடலாம். EMP, EMP1, EMP2, EMP3,
EMP4, ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அரே இருக்குது. இப்போ என்னோடய ப்ராப்ளம் வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த அரேவை சார்ட் பண்ணணும். எப்படி சார்ட் பண்ணணும்னா, பேஸ்ட் ஆன் தி சேலரி. இப்போ இது மூணாவது இது வந்து சேலரி இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சேலரி. இந்த மூணாவது வேரியபிள் தான் வந்து சேலரி. இந்த சேலரியை பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணணும். ஸோ எப்படி நம்ம சார்ட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மூணாவது சார்ட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேச்சுரல் ஆர்டிங் சார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அரேஸ் டாட் சார்ட்டு இந்த இஎம்பியை பாஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன இஎம்பி அரேவை பாஸ் பண்ணி பார்க்கலாம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ 2 தடவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். 2 ஸ்ட்ரிங் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அரேஸில். ஸோ அரேஸ் டாட் 2 ஸ்ட்ரிங் EMP அரே. ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது சார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது ரன் பண்ணலாம். 2 ஸ்ட்ரிங் கால் பண்ணலாம். 2 வேறு லைனில் வந்து காட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயே வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ நம்ம இங்கே சார்ட் பண்ணும்போது நம்ம வந்து கம்பேரேட்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணோம், ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணோம். அது யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஆப்ஜெக்ட் அரேவை நம்ம சார்ட்டிங் கேட்டோம். பட் அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா எதை வச்சு அது சார்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியாது. ஸோ இந்த ஐடியை வச்சு சார்ட் பண்ணணுமா, இல்லை இந்த நேமை வச்சு சார்ட் பண்ணணுமா, இல்லை இந்த சேலரியை வச்சு சார்ட் பண்ணணுமா, அது நம்ம சொல்லணும் இல்லையா. அதை தான் வந்து நம்ம கம்பேரேட்டர் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வழியாக நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு நான் இதை ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணி 2 ஸ்ட்ரிங் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லெட்ஸ் ரைட் தி சார்ட் அகெயின். இப்போ 2 ஸ்ட்ரிங் ஷுட் ரிட்டர்ன் எ ஸ்ட்ரிங்கு. ஸோ அதை நம்ம SOPயில் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வருது பாருங்கள் 2 ஸ்ட்ரிங். ஸோ 2 ஸ்ட்ரிங் இந்த மாதிரி வருது. இதை தான் நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். சேலரியை பேஸ் பண்ணி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம், சார்ட் பண்ண போகிறோம் சேலரியை பேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சேலரியை பேஸ் பண்ணி சார்ட் பண்ணணுன்னா என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சார்ட் போயிடலாம். இப்போ சார்ட்டில் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அரே நம்ம வச்சுருந்தோன்னா அதை எதை வழியாக சார்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம சொல்லணும். ஸோ அது ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நிறைய இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இருக்கும். ஸோ எந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வழியாக நம்ம சார்ட் பண்ணுறதுன்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த கம்பேரேட்டர் இருக்குது. ஸோ கம்பேரேட்டர் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் which is there in java.util package. இந்த கம்பேரேட்டருக்குள்ளே ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். ஸோ கம்பேர் அப்படின்ற ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஈக்குவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக java.lang.objectல இருக்குது இல்லையா, அதனால் அது வந்து டிஃபால்ட்டாக ஈக்குவல்ஸ் எடுத்துக்கும். கம்பேரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் செகண்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். எந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்னால் நம்ம கேஸில் எம்ப்ளாயி, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் எம்ப்ளாயியாக வரும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி எதை பேஸ் பண்ணி நீங்கள் பெருசு எது சின்னது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சார்ட்டிங்னா என்ன, எது பெருசு எது சின்னதுன்னு நம்ம சொல்கிறது தான் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சின்டாக்ஸ் புரியணுன்றதுக்காக நான் தனியாக எழுதுகிறேன் கம்பேரேட்டரை. ஸோ கம்பேரேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நீங்கள் ஆப்ஜெக்ட் சார்ட்டிங் வந்து பண்ணலாம். ஸோ கம்பேரேட்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ கம்பேரேட்டர். இப்போ நான் வந்து அனானிமஸ் இன்னர் கிளாஸ் எழுதுகிறேன். பிகாஸ் கம்பேரேட்டர்ன்றது இன்டர்ஃபேஸ் இல்லையா, நம்ம அனானிமஸ் இன்னர் கிளாஸ் எழுதுகிறோம். ஸோ அனானிமஸ் இன்னர் கிளாஸில் இந்த கம்பேர்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ இந்த கம்பேர்ன்ற ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட் எம்ப்ளாயி வருது. இப்போ நான் உள்ளே வந்து எதை வச்சு நான் சார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட சேல்ரியை எடுத்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ரி இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தேன் செகண்ட் சேல்ரி இருந்தால் நீங்கள் ரிட்டர்ன் 1 பண்ணுங்கள். அசெண்டிங் ஆர்டருக்கு இதே இது ரிவர்ஸில் இருந்ததுன்னா -1 பண்ணுங்கள். இப்போ இது சிம்பிளை மாற்றிடுங்க, இங்கே -1 பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகும். ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இப்போது இதை -1 ஆகிட்டு இதை ப்ளஸ் ஆக்கினீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கம்பேரேட்டர் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கே வந்து அந்த கம்பேரேட்டரை பாஸ் பண்ணணும். ஸோ கம்பேரேட்டரை பாஸ் பண்ணிட்டோம். ஸோ திஸ் வில் கிரியேட் தி சார்ட்டட் அரே. இப்போ திருப்பி நம்ம டூ ஸ்ட்ரிங் கால் பண்ணி பார்க்கலாம் சார்ட்டட் அரே வந்து வருதா அப்படி இல்லையான்னு. ஸோ இது அப்படி லாஜிக் வந்து என்னென்னா, ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எலிமெண்ட் வந்து இங்கே பாஸ் பண்ணோம், அதை வந்து கம்பேர் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணோம், அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணோம். அந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட்டாக பாஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற ரூலுக்கு ஏற்ற மாதிரி சார்ட்டிங் நடக்கும். ஸோ எது பெருசு எது சின்னது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சேலரியை பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் எது பெருசு எது சின்னதுன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சார்ட்டிங் வந்து நடக்கும். இங்கே நம்ம திருப்பி டூ ஸ்ட்ரிங் கால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அசெண்டிங்கில் வருது பாருங்கள். இது வந்து 12, 22, அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 42, அதுக்கப்புறம் 63. ரைட், கரெக்டாக வந்து அசெண்டிங்கில் வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு டிசெண்டிங்கில் வேணும்னா ஜஸ்ட் இதை மைனஸ் ஆக்கிடுங்க, இதை ப்ளஸ் ஆக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா இப்போ டிசெண்டிங்கில் வரலாம். ஸோ இது 62, 42, 25, அதுக்கப்புறம் 22, அதுக்கப்புறம் 12. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு சார்ட்டிங் இந்த கம்பேரேட்டர் பேஸ் பண்ணி சார்ட்டிங் வந்து நடக்குது. ஆக்சுவலாக எப்படின்னு உள்ளே நடக்குது நம்ம கோடையே போய் பார்க்கலாம். சார்ட்டை கால் பண்ணிங்கன்னா இந்த கம்பேரேட்டரை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கம்பேரேட்டரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா 2 விதமான சார்ட் லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து லெகசி மெர்ஜ் சார்ட் வேணும் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணால் லெகசி மெர்ஜ் சார்ட் வந்து நடக்கும். மெர்ஜ் சார்ட்டுன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி நடக்கும். இல்லைனா டிம் சார்ட்டுன்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. டிம் சார்ட்டுன்றது வந்து புதுசாக வந்துச்சு. அதை வந்து இந்த மெர்ஜ் சார்ட்டு, இந்த குயிக் சார்ட்டு இதெல்லாம் 1960s 70s அப்போயே வந்துச்சு. டிம் சார்ட் வந்து 1980s 90s தான் வந்துச்சு, புதுசாக வந்தது. தட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி ஃபாஸ்டஸ்ட் சார்ட்டிங் லாஜிக்கு. ஸோ அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஜேடிகேல. ஸோ அந்த டிம் சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த அண்டர்லைங் சார்ட்டிங் லாஜிக் வந்து ரன் ஆகும். ரைட். ஸோ அதுதான் வந்து நடக்குது இன்டர்னலாக இந்த சார்ட்டுன்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா. ரைட். ஸோ திஸ் இஸ் தி வே ஹவு தி சார்ட்டிங். இப்போ ஆப்ஜெக்ட் அரேஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எலிமெண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஅரேஞ்ச் ஆகிடும். ஸோ ஜாவா 1.4 அண்ட் அபவில் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இந்த லாஜிக் எழுத வேண்டாம், இதுக்கு பதிலாக அவங்களே இந்த லாஜிக்கை எழுதிட்டாங்க உள்ளே, நீங்கள் சும்மா கால் பண்ணால் போதும். ஸோ நம்மளோட டேட்டா டைப் வந்து டபுள், ஏன்னா வந்து சேல்ரி வந்து டபுள் இல்லையா. ஸோ டபுள் கிளாஸில் டைரெக்டாக வந்து கம்பேர் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் எந்த கீன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஸோ இங்கே ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ பெரிய லைன் கோடு நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து இந்த கம்பேரில் ஆல்ரெடி எழுதிட்டாங்க. ஜஸ்ட் இந்த ஒரு லைன் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கம்பேருக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் அவங்களும் எழுதியிருப்பாங்க. இப்போ பாருங்கள். ஸோ D1 D2ன்றது 2 வேல்யூ இல்லையா. ஸோ அது வந்து -1 இதுவும் அவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரே லைனில் முடிஞ்சிடும். ஸோ இதுவும் வந்து சார்ட்டிங் பண்ணோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அசெண்டிங் சார்ட்டிங் பண்ணுது. இப்போ நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங் பண்ணணும். ஸோ O2 இங்கே கொடுத்துக்கோங்க, இங்கே O1 கொடுங்க, ரன் பண்ணுங்கள். இப்போ அசெண்டிங் பண்ணிடுச்சிங்க. ரைட்டா. ஸோ O2 மாற்றி கொடுத்தீங்கன்னா டிசெண்டிங் பண்ணும். இப்போ டிசெண்டிங் பண்ணுது. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சார்ட்டிங் நம்ம பண்ணுவோம். கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் வந்து நம்ம சார்ட்டிங் பண்ணுவோம். இப்போ ஃப்ரெஷர்ஸ் மாதிரி நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா இந்த சார்ட்டிங் லாஜிக் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மெர்ஜ் சார்ட்னா என்ன, குயிக் சார்ட்னா என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். டிம் சார்ட் பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா மோஸ்ட்லி ஏன்னா இது வந்து ரொம்ப புதுசு, இதை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சப்ஜெக்ட்லேயும் இது படிச்சிருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி டிம் சார்ட் பற்றி. பட் மெர்ஜ் சார்ட்னா என்ன, குயிக் சார்ட்னா என்ன, அதை பற்றி வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து லாஜிக் அல்காரிதம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ஸோ மெர்ஜ் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது, டிம் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற, டிம் சார்ட் கிடையாது இது, குயிக் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. நான் குயிக்காக யூடியூப்பில் நம்ம போயிட்டு இந்த லாஜிக்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ குயிக் சார்ட், இது வந்து பிளெயின் குயிக் சார்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு.
ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸோ நிறைய இருக்குது. ஸோ பபுள் சார்ட்டுன்னு இருக்குது, மெர்ஜ் சார்ட் இருக்குது, குவிக் சார்ட் இருக்குது. இந்த மாதிரி சார்ட்டிங் லாஜிக்கை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் லெவல் இன்டர்வியூவில் வந்து அது வந்து கேட்பாங்க. பட் ஜாவாலன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கம்பேரேட்டர் யூஸ் பண்ணி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் அ வே ஹவு வி ஆர் கோயிங் டு ஈஸிலி சார்ட் எனி கைண்ட் ஆஃப் அரேஸ். ஸோ நியூமரிக் வேல்யூஸ் டைரெக்டாக பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் அரேஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த கம்பேரேட்டர் யூஸ் பண்ணி இந்த சார்ட் மெத்தட் அரேஸ் டாட் சார்ட்டை வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ இஸ் ஆல் அபவுட் தி அரேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் சாப்டர்லேயும் நம்ம ஜாவா டியூட்டியில் ஜென்ரல் கிளாஸஸ் தான் நம்ம பார்ப்போம்.